திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 108 கோபூஜைய பார்க்க போறோம். நாட்டு மாடுகளின் பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். எதுக்காக நம்ம முன்னோர்கள் நாட்டு மாட்டை விவசாயத்துக்கும் மற்றதுக்கும் அதிகமா உபயோகப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். தற்போது இருக்கிற சூழ்நிலையில இந்த நாட்டு மாடை அழியாம பார்த்துக்கணுங்கிறதுக்காக பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அங்க வேள்வி பூஜை அருமையா சிறப்பா நடத்தி இந்த கோபூஜையை நடத்துறாங்க. நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயா கோசாலையை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, அங்க 2 பேர் அருமையான சொற்பொழிவு நடத்திருக்காங்க. ஒருத்தர் நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்னொருத்தர் இந்த நாட்டு மாடு உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் வருது, வேற பால் உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன தீமைகள் வந்திருக்கிறது நம்ம மனிதர்களுக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றாங்க. நம்ம கூட ஸ்ரீ சாமி அம்பலம்ஜி அவங்க சிவகங்கை பகுதியை சேர்ந்தவங்க. கோ சேவா சமிதி, நம்ம முன்னால பாத்தீங்கன்னா நாட்டு பசுடைய பொருட்கள் ஸ்டால் போட்டிருக்கு இல்லைங்களா? கோ சேவா சமிதி அப்படின்னா நாட்டு பசு பாதுகாப்பு இயக்கம். இந்த அமைப்பினுடைய பிராந்த பொறுப்பாளர், தமிழகம் கேரளாவுடைய ஒரு பகுதியினுடைய பொறுப்பாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாடுகள்லாம் வச்சு அதுக்குண்டான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டு பசுனுடைய இனம், ஏன்னா அழிக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறத விட உருவாக்குற வேலையை நம்ம செய்வோம். ஒவ்வொரு விவசாயிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாட்டு மாடு வளர்க்க செய்யும் பொழுது இந்த இனம் அழியாக பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதிக நேரம் செலவிட்டு இந்த பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நாட்டு பசுவினுடைய பாதுகாப்பு, ஏன் நம்ம வளர்த்தணும், ஏன் அதை பாதுகாக்கணும், அது எப்படி நம்மளுடைய வாழ்வியல் முறையில ஒன்றி போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்மளுக்கு இங்க வழங்குவாங்க. அற்புதமாக நம்ம பாரத நாட்டினுடைய குடும்ப வாழ்வியல் முறையை மிக தெளிவாக, எளிமையாக, சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளுமாறு அற்புதமா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் நாட்டு பசு, ஆக்சுவலா இப்ப கட்டாயத்துக்கு வந்துட்டோம். முந்திலாம் அதுக்கு பேர் பசு தான். நாட்டு பசுன்னு என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எது இருந்தது? பசு மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப கோழின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழின்னு தனியா சொல்றோம். எந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, தனியா நாட்டு பசு அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், 3 முறை இந்த மந்திரம் சொல்லிட்டு நம்ம இந்த பௌதிக்கு ஆரம்பிக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருங்க எல்லாருமே. ஸ்ரீ ஸ்ரப்யே நமக, 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 ஸ்ரீ சுரப்யே நமக. ஏன் இந்த ஸ்ரீ சுரப்யே அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உலகத்தில் முதலில் தோன்றிய பசு பேரு சுரபி. நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். அப்ப காமதேனு என்ன அப்படின்னு குழப்பம் வந்துடும். சுரபி அப்படின்னு பார்த்தோம்னா சில கோயில்கள்ல, சில பழங்காலங்கள் பாரம்பரியமிக்க வீடுகள்ல ஒரு படம் இருக்கும். அந்த பசுவுக்கு பெண் முகம் இருக்கும். பார்த்திருக்கமா பார்க்கலையா? 2 பக்கமும் ரெட்டை சடை என்ன பண்ணி இருக்கும். அந்த பசுவுக்கு குஞ்சம் வச்சிருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புஜத்துல இருந்து 2 மயில் ரெக்க இருக்கும். வால் பகுதி பின்னாடி ஒரு மயில் தோகை இருக்கும். இந்த பசுவுக்கு பேர் என்னஜி? சுரபி. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பசு பூஜை பண்றதுக்கு முன்னாடி பசுவினுடைய பெருமைகள் நமக்கு 100% தெரியணும். அந்த பசுவுக்கு பேர் என்னது? சுரபி அப்படின்னு பேரு. பெண்ணோட முகம் இருக்கும் அந்த பசுவுக்கு. அந்த பசு எங்க இருந்தது அப்படின்னா, இந்திரலோகத்துல இருந்த பசு அது. அப்ப ஒரு விஷயம் கேக்குறாங்க, இந்திரலோகத்துல அனைத்து விஷயங்களும் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு. யாரு கேக்குறா அப்படின்னா, மகாபலி அப்படின்னு ஒரு அசுரன் அவங்க குலகுருட்ட சுக்கராச்சாரியார்ட்ட கேட்கிறாரு, என்ன காரணம் இந்திரலோகத்துல மட்டும் அவ்வளவு செழிப்பு இருக்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல,
அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய சுரபி அப்படின்னு ஒரு பசு இந்திரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. அதனால நீ போய் வேற யாரையும் அடிச்சு கொள்ளலாம் வேணாம். நீ போய் அந்த சுரபியை மட்டும் என்ன பண்ணிரு, ஓ இடத்துல கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னா இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தகவல் யாருக்கு கிடைக்குது? இந்திரனுக்கு கிடைக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இங்க மகாபலி வரப்போறாரு. வந்து உன்னுடைய ஐஸ்வர்ய பசுவான சுரபியை கவர்ந்து செல்ல போறாரு அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. ஜென்ரலா வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு நெருப்போ இல்ல வெள்ளமோ இல்ல திருடனோ நம்ம வீட்டுக்கு வர்றான்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? மதிப்பு மிக்க பொருளை என்ன பண்ணுவோம்? ஒளிச்சு வைக்க பார்ப்போம், சேமிக்க பார்ப்போம். இதே விஷயம். அப்ப இந்திரனும் அதைத்தான் பண்றாரு. வேற எதையுமே நகை ஆபரணங்கள் மாணிக்க எதையுமே பண்ணல. இந்த சுரபிங்கிற பஸ்ஸை தூக்கி கடல்ல தூக்கி போட்டுறாரு. பார் கடல்ல தூக்கி என்ன பண்ணிடுறாரு? தூக்கி போட்டுறாரு. வந்து தேடி பாக்குறாரு, அந்த பசு இல்ல, போயிடுறாரு. நல்ல விஷயம் தெரியும். நல்ல ஒன்னோட லிங்க் பண்ணீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த சுரபி பல நூற்றாண்டுகளாக அந்த கடல்ல இருந்து சுரந்த ஒரு விஷயம்தான் அமிர்தம். அதனாலதான் அதுக்கு பேரு அமுத சுரபி. சப்ஜெக்ட் வந்துருச்சா? அந்த அமிர்தத்தை சுரந்தது யாரு? ஏற்கனவே தூக்கி போட்ட சுரபி. அப்ப அந்த அமிர்தத்தை சுரக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்தது? பசுவுக்கு இருந்தது. அந்த பசுவின் பேரு சுரபி. அதனாலதான் அமுத சுரபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப காலப்போக்குல தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு தூக்கி போட்டு அந்த சுரபி இன்னைக்கு சாகா வரத்தை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை சுரந்து அந்த பார்க்கடல்ல இருக்கு. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்க? பார்க்கடையில கடையிறாங்க. அப்ப கிடைச்சதுதான் அமிர்தம். அப்ப அன்னைக்கு அந்த பசுல இருந்து கிடைச்ச பால் அமிர்தம்னா இந்த பசுல இருந்து கிடைக்கிறது என்னவா இருக்கணும்? அமிர்தமாதான் இருக்கணும். ஜி சொன்னாங்க, பொருளாதாரத்தின் மீது உள்ள பற்றால் இப்ப நம்ம பால் சாப்பிடுறோம்ல வெளியில வாங்கி, அதை எங்கேயாவது வெளியில போனா ஹஸ்பண்ட்டையோ இல்ல மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ மாட்டுப்பால் வாங்கிட்டு வாங்கன்னு யாருமே சொல்றது இல்ல. நமக்கே சப்ஜெக்ட் தெரியுது. என்ன சொல்றோம்? பாக்கெட்டு பால். ஆமாவா இல்லையா? யாராவது மாட்டுப்பால் வாங்கிட்டு வரோம்னு சொல்றோமா? தகவல் நமக்கு உண்மை தெரியுது. என்ன சொல்றோம்? பாக்கெட்டு பால், அடைக்கப்பட்ட ஒரு பால். அப்ப பால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி எவ்வளவு பால் குடிக்கும்? ஓரளவுக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு கேள்வி பதிலா வச்சுக்கிருவோம். 1 லிட்டர் தேவை. சாயங்காலம் எவ்வளவு பால் தேவைப்படும்? ஒரு 1 லிட்டர் கூட வச்சுக்கிருவோம். 2 லிட்டர், அதிகபட்சம் போனா 3 லிட்டர். எதுக்காக ஒரு மாடு காலையில 10 லிட்டர் சாயங்காலம் 8 லிட்டர் கறக்கணும்? அதோட கண்ணுக்குட்டிக்கு அவ்வளவுதானே தேவை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மாடு இயற்கையிலே பிறந்தது கிடையாது, உருவாக்கப்பட்டது, கிரியேட்டட். பாத்தீங்கன்னா நேர்கோட்டு முதுகெலும்பு இருக்கும். நம்ம மாட்டுக்கு என்ன இருக்கும்? ஹம்பு, திமில் இருக்கும். இதுல எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து பி ஃபார்மசி ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ். அதோட சயின்டிபிக் ரீசன் நமக்கு தெரியும். நம்ம பசுவோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து போஸ் இண்டிகஸ். இதோட ஜுவாலஜிக்கல் நேம் என்ன? ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு ஜுவாலஜிக்கல் நேம் இருக்கும், விலங்கியல் பெயர். ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு தாவரவியல் பெயர் இருக்கும், பொட்டானிக்கல் நேம் சொல்லுவோம். துளசி அப்படின்னா ஓசிமம் சாங்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேப்ப மரத்துக்கு அசாட்டிகா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் நேம். அப்படி நம்ம பசுவோட பேரு போஸ் இண்டிகஸ், அவங்க பசுவோட பேரு போஸ் டாரஸ். டாரஸ்னா எப்படி இருக்கும்? நேர்கோட்டு முதுகெலும்பு இருக்கும். இப்போ ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அலிலி A1 அலிலி, A2 அலிலி மில்க்னு. நம்ம பசுல இருக்கக்கூடிய ஜெனடிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா A2 அலிலி மில்க். இப்ப இருக்கக்கூடிய டைப் 1 டயபெட்டிக், சடன் டெத் இன் சில்ட்ரன், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், சீசோஃபெரினியா, ஆட்டிசம், இந்த 5 டிசீஸுக்கு மூலாதாரம் என்னது? இப்ப நம்ம குடிக்கிற
ஜெர்சி பால். நான் 7வதுல ஃபெயில் ஆயிட்டு 8வதுல ஃபெயில் ஆயிட்டு நான் பேசல. நானே ஒரு சயின்டிபிக் ஸ்டூடெண்ட், பி ஃபார்மசி ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ், மருந்து தயாரிக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மருந்தியல் துறை பட்டதாரி. நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கட்டாயத்துக்கு வந்துட்டோம், 20 லிட்டர் பால் அந்த இது கறக்குது அப்படின்னா, வேற நாட்டினத்தர் நம்ம நாட்டு பசுக்களை அழித்து நம்மளுடைய உடல்நிலையை இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா என்ன ஆயிட்டோம், ஒரு ஸ்கூல் வாசல்ல நின்னோம்னா ஸ்கூல்ல போகக்கூடிய 80% ஸ்டூடெண்ட் எல்கேஜியிலே கண்ணாடி போட்டுதான் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு கண்ணாடி போட்டுதான் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஏன்னா நம்ம தேசத்துல இருந்த அற்புதமான அமைப்பு, குடும்ப அமைப்பு, பசு வளர்ப்பு. பசு இல்லாம யாருமே வாழ மாட்டாங்க. அதாவது பணம் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, மாடுதான் பணம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற அவை. எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஜி சொன்னது நான் சொன்னதும் நாங்க யாரும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே உள்ளத ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான். நாங்க கண்டுபிடிச்சதா பசு? ஜி கண்டுபிடிச்சதா குடும்ப வாழ்வியல் முறை? காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய வாழ்வியல் முறைய மறந்துகிட்டே வர்றோம். நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அதிகமா சமையலறை கிச்சன்ல புழங்குறது யாரு? பெண்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, கிச்சன்ல புழங்குற நீங்க உங்களுடைய விரல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன வழி? காலையில வீட்டுல சாணி தொளிக்கணும், அதானே? கையை உள்ள விட்டு என்ன பண்றோம், கரைச்சு சாணி தொளிக்கும் போதே உங்க கையில ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு ஒரு வேலை நடந்துரும். உங்க கையில சமைக்கக்கூடிய எல்லா பொருளும் என்னவாயிரும், சுத்தமாயிரும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஜெர்சி HF சொல்லக்கூடிய ஹோலிஸ்டியன் ஃப்ரீசியன் அப்படின்னு ஒரு பிரீடு, அந்த மாடு, அந்த மாட்டு சாணியை நீங்க தண்ணிலாம் ஊத்து கரைக்க தேவையில்லை, அதுவே கரைச்சிதான் என்ன பண்ணும். அப்படித்தானே? இப்ப சாணி அள்ள முடியுமா யாராலையும்? வலிச்சுதான் எடுக்க முடியும். ஆனா நம்மளுடைய நாட்டு பசு சாணம் போடும். சாணம் போட்ட பிறகு அதை தண்ணி ஊத்தி என்ன பண்ணணும், கரைக்கணும். கலைமகளுடைய வாசம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தாய் ஒரு தந்தை 20 வருடம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஊரா கோயில் கோயிலா சுத்தி வர்றாங்க. 21வது வருடம் ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அவங்க அற்புதமான வீடு கட்டியிருக்காங்க, நடு ஹால் டைல்ஸ் போட்டு சூப்பரா இருக்கு. அந்த டைல்ஸ் போட்ட அந்த ஹால்ல அந்த அந்த குழந்தை மோஷன் போயிட்டா இன்னைக்கு அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் அடுத்தா என்ன பண்ணுவாங்க? இல்ல 20 வருடம் கழித்து பிறந்த மகன் சொல்லி யாரு கையில் அள்ளுவாங்களா? இன்று வரைக்கும் கையில் அள்ளக்கூடிய ஒரு மலமாக இருப்பது பசுவினுடைய சாணம் மட்டும்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கணும். குழம்பு கரண்டி, சாத கரண்டி, சட்னி கரண்டி கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சாண கரண்டி கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? ஆமாவா இல்லையா? ஏனென்றால் அதை கையில் தான் அள்ள வேண்டும். அந்த அளவுக்கு புனிதமான விஷயம் சாணத்தில் இருக்கிறது. பிள்ளையார எதிலச்சி பிடிப்பாங்க? சாணத்துல பிடிப்பாங்க. விவசாயம் பண்ணும் போது களம் நெல்லு, அந்த களத்தை எதுல தொளிப்பாங்க? சாணம் தொளித்து. ஏனால் நாம் உணவு கூடிய அந்த உண்ணக்கூடிய உணவானது சாணத்தில் என்ன பண்ணணும், படணும் அப்படிங்கிற எண்ணம். விதையை சேமிக்க வைக்கக்கூடிய அந்த குதிரை எதுல மொழுகுவாங்க? சாணத்தால் மொழுகுவோம். அப்ப காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, பசுவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம நெத்தியில பூசுறோம்ல, காலையில எந்திரிச்சு நிறைய படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியுது, ஆனா சப்ஜெக்ட் தெரியல. இது எல்லாமே குவாரி பவுடர். என்ன பவுடரு? குவாரியோட பவுடர். உண்மையிலேயே திருநீரு அப்படின்னா பசும் சாணத்தை பக்குவப்படுத்தி எரித்தது. அதனாலதான் மந்திரமாவது நீரு. மந்திரம், திருநீரை பூசிட்டோம்னா நமக்கு மந்திரம் எல்லாம் தெரிய தேவையில்லை, அதுவே என்னவா இருக்கும், மந்திரமாக செயல்படும். இந்த நீருன்னு சொன்னது என்னது? திருநீரு. அப்ப அது எதால் தயாரிக்கப்பட வேண்டும்? ஒரு பசுவினுடைய சாணத்தை முறையாக கலெக்ட் பண்ணி அதை புடம் போட்டு அதை வச்சிருந்து என்ன பண்ணணும்,
அதை தொழிக்கணும். திருக்குறள்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆவண்ணா அப்படிங்கிற ஒற்றை சொல்லோட அர்த்தம் என்ன? ஒவ்வொரு ஒற்றை சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆவண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா பசுன்னு பேர். ஆவண்ணா என்ன? அதுக்கு வச்ச பேர். நம்ம இங்கிலீஷ்ல ஏஏவிஐன்னு போடுறோம். அந்த வார்த்தை கிடையாது ஆவினுக்கு. தமிழ் ஆவின் பால். ஆவின் பால் அப்படின்னா பசுவின் பால்னு அர்த்தம். இங்க எத்தனை பேர் தமிழ் அறிஞர்கள் இருக்கீன்னு தெரியல. ஆவண்ணா என்ன அர்த்தம்? பசு. அதே மாதிரி கோவண்ணா, கோ அப்படின்னாலும் என்ன? பசு. ஆவண்ணாங்கிற வார்த்தைக்கும் பசு என்ற அர்த்தம், கோ என்ற ஒற்றை சொல்லுக்கும் பசு என்று அர்த்தம். நிறைய தெய்வங்கள் கோபுரத்துல இருக்கனாலதான் அதுக்கு பேரு கோபுரம். பசுவை மையப்படுத்தி வைக்கப்பட்ட பேர் தான் என்னது? கோபுரம். நிறைய தெய்வங்கள்ல இருக்கனாலதான் அதுக்கு பேரு கோயில். சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சா? எதுக்காகன்னு? ஒரு கோயில்ல அதிகபட்சம் போனா எத்தனை தெய்வம் இருக்கும்? 50 தெய்வம் இருக்கும். ஆனா ஒரு பசுல 33 கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், பஞ்சபூதங்கள், மும்மூர்த்திகள், அஷ்டவசுக்கள், நவ கிரகங்கள் எல்லாமே ஒரு பசுல வாசம் செய்யும். அப்ப அந்த பசுல இருந்து வரக்கூடிய ஜி சொன்ன மாதிரி பால் 90 ரூபா 100 ரூபா இல்ல. கோமியம் எவ்வளவு? இன்னைக்கு 1 லிட்டரு கோமியத்தினுடைய விலை 100 ரூபாய். அர்க்கு அப்படின்னு அதுல தயாரிக்கிறாங்க. என்னுடைய ப்ரொஃபசர் கர்நாடகால ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வேற கெமிக்கல்ல இருந்தெல்லாம் இல்ல, பசுவினுடைய கோமியத்தில இருந்து. அந்த புக்குக்கு பேரு ஆன்சர் ஃபார் கேன்சர். புக்குக்கு பேர் என்ன? ஆன்சர் ஃபார் கேன்சர் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கு ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா தெரியும், கடைசியில கேன்சருக்கு இன்னைக்கு அப்டேட்டட் மெடிசன் என்ன அப்படின்னா பசுவினுடைய கோமியம். 1000 கோடிக்கு வீடு கட்டினாலும் யாரு இல்லாம கிரக பிரவேசம் பண்ண முடியாது. ஆனா நம்ம சம்பிரதாயமா கரெக்டா ஒரு ஜெர்சி பசுவை கூட்டி வந்து கும்பாபிஷேகம் பண்றோம், இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்ணுவோம். ஒரு ஜெர்சி பசு நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சாத் பண்ணி வந்ததுக்கே சமம். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட், கார்பெண்டர், பிளம்பர் எல்லாம் அமெரிக்கால கன்சல்ட் பண்ணுவோம். ஆனா பசுவுக்கு மட்டும் எந்த பசுவை வச்சு கிரக பிரவேசம் பண்ணணும்னு கன்சல்ட் பண்ண நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அதை வச்சு பண்றாங்க. புரோகிதர்களும் அதை பண்றாங்க. ஏன்னா அதுதான் நம்ம பண்ற வரைக்கும் அமைதியா நிக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாட்டு பசு என்ன பண்ணும்? தெரியாத நபர்களை திட்ட விடாது. அப்படி விடாம இருந்தாதே அது நாட்டு பசு. எல்லாரையும் தொட விட்டா அது நாட்டு பசு கிடையாது. எத்தனை கோடிக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் முதல் நாள் யாகசாலையில யார் இருந்தா யாகசாலை நடக்கும்? பசு இருக்கணும். பசு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. பசு வரும்போதுதான் அந்த இடத்துக்கு எல்லா தெய்வங்களும் வருவாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவள் பாரத மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாரத மாதாவுக்கு உணவளிப்பவள் யாரு? கோமாதா. சாணமும் அதோட கோமியமும் கீழே உழுகலைன்னு வச்சுக்கோங்க, எந்த நுண்ணுயிரிகளும் உருவாகாது. இப்ப இதுல எத்தனை பேர் நான் சொல்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சது? சின்ன பிள்ளையில ஒரு வண்டு சாணத்தை உருட்டி உருட்டி பின்னாடி தள்ளும்ல, அது பார்த்திருக்கீங்களா? தோட்டத்துல இருக்கும். ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அப்ப அங்க இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்தப்ப அந்த நாட்டு வேளாண் துறை அதிகாரிகள் சொன்ன விஷயம், பாரத நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 2 கோடி சாண உருட்டி வண்டிகளை இங்க கொண்டாந்தோம்னா நம்ம நாட்டுடைய வளம் என்ன ஆயிரும்? அது பல அடிகளுக்கு கீழே போய் சாணத்தை உருட்டி உருட்டி என்ன பண்ணும்? நம்மளுடைய பூமியினுடைய உர தொழிற்சாலையாக என்ன பண்ணது இருந்தது. இன்னைக்கு டிசீஸ்க்கு என்ன பண்றோம்? ஏன்னா மாடு வளர்க்க முடியாது, என்னால மாடு பார்க்க முடியாது, மாடு சாணத்தை என்னால அள்ள முடியாது, நான் வக்கையில் அள்ளி போட முடியாது. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டு வெளியில சுத்தி பார்ப்பாங்களா, இந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாமான்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 வைக்க போறோம், 20 மாடு இருந்தாதான் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? பொண்ணே கொடுப்பாங்களாம் அந்த வீட்டுக்கு. இப்ப ஒரு மாடு படம் இருந்தா கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருந்திருப்பாங்க போல. அப்படித்தானே? ஏன்னா அன்னைக்கு ஆரோக்கியத்தை மையப்படுத்தி வாழ்ந்தோம்.
ஏன்னா ஆரோக்கியங்கிற முதல் வார்த்தையே ஆவண்ணா வந்துடும். பசு இல்லாம ஆரோக்கியத்தை கூட என்ன பண்ண முடியாது, உச்சரிக்க முடியாது. அப்ப ஒரு அந்த காலத்துல திருக்குறள் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர் தவறானவர் என்பது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பசு பாலை குறைச்சிருமா. நான் சொல்றேன், யாராவது மொபைல்ல போட்டு பாருங்க. பயன் குன்றும் அறுதொழில் நூல் மறப்பர் காவலர் காவாக்கன். இந்த தேசத்தை ஆளக்கூடிய முதலமைச்சரோ இல்ல அரசனோ சரிவராத நபர் என்று எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பசு திடீர்னு என்ன பண்ணிருமா, பாலை குறைச்சிருமா. ஜி உங்க மொபைல்ல பயன் குன்றும் போட்டு அதோட அர்த்தம் மட்டும் சொல்லுங்க ஜி. திருக்குறள் இது எதுவுமே நான் கண்டுபிடிச்சு சொன்ன வார்த்தை கிடையாது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன் குன்றும் அறுதொழில் நூல் மறப்பர் காவலர் காவாக்கெனின். அந்த தேசத்தை ஆளக்கூடிய நபர் சரியான நபராக இல்லை என்றால் அதை காமிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்திருக்கு, பசுவுக்கு இருந்திருக்கு. அப்ப ரெண்டு வீட்லயும் பேசிக்குவாங்களாம், உங்களுக்கு திடீர்னு பால் குறைஞ்சிருக்கு என்ன விஷயம். ஆமா, எங்க வீட்டு பசுவும் பால் குறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம ஆளக்கூடிய எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான். இங்க நமக்கு என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. அப்ப நம்ம ஓட்டு போடக்கூடாது. இது முதலே வச்சிருந்திருக்கணும் போல இந்த பௌதிக்க. எல்லாருமே சரியான நபர்கள், அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அதோட அர்த்தம் அதுல பாருங்க, எல்லா மொபைல்லையும் போட்டு பாருங்க. அரசன் குடிமக்களை முறைப்படி காவாவிட்டால் பசுக்கள் பால் தருவது சுருங்கிவிடும். திருக்குறள் சொன்ன திருக்குறளோட அர்த்தம் அது. ஜி இது எல்லாமே நான் சொன்னது இல்ல, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எதையுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்த விஷயத்தை நான் என்ன பண்றேன், உங்கள்கிட்ட நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி இப்ப வரிசையா பசுக்கள் அணிவகுத்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்புலாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு 108 பசுக்கள் கண்ணுக்குட்டியோட இங்க நிக்குது அப்படின்னா, நீங்க நினைச்சா கூட உங்களுடைய காசை வச்சு ஒரு பசுவையும் கன்றையும் கூட என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியாது. இன்னைக்கு இந்த ஆஞ்சநேயா கோசலால எவ்வளவு பேரை எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு அந்த வேலையை என்ன பண்ணிருக்க முடியும், பண்ண முடியும். அதனால ஜென்ரலா நீங்க வீடுகள்ல மகன் வேற யாரு பக்கத்துல வீடு கட்டினாலும் வீடு கட்டுறதுக்கு கன்சல்ட் பண்றதை விட கிரக பிரவேசத்தன்னைக்கு எதை வச்சு நம்ம கோபூஜை பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேலாவது வெளியில கொண்டு போய் சொல்லுங்க. 100% இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பசு பன்னியினுடைய மரபணுவை எடுத்து தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கரெக்டா 12 மணிக்கு மேல அந்த பசு போய் தண்ணிக்குள்ள போய் நின்றும். பாத்திருக்கீங்களா? இலைச்சிட்டு என்ன பண்ணும், தண்ணியை நோக்கி போயிடும். இதத்தான் பன்னி என்ன பண்ணும், அதோட மரபணு அந்த வேலை என்ன பண்ணிடுது, நமக்கு காமிச்சு கொடுத்துருது. அப்போ வாய்ப்பு இருந்த நபர்கள் 100% நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தி தேநீர் அருந்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வரக்காப்பியா என்ன பண்ணிருங்க, அதே பண்ண முடியும். உடனே காலையில என்ன பண்ண முடியாது, வாங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கை, வேகமான வாழ்க்கை அப்படிங்கிற முறையில பண்றது ரொம்ப சிரமம். ஆனா யார் யாருக்கிட்ட எல்லாம் தோட்டம் துறவு இருக்கோ அவங்க பகுதியில ஒண்ணு இல்ல, உங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு பசுவை என்ன பண்ணுங்க, வளர்க்க ஆரம்பிங்க. பசுவோடு சேர்ந்து வாழும்போது மிக அற்புதமான விஷயம். பசுவுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டுல இருந்து போகக்கூடிய சில உயிர் பலியை பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு விஷயம். இதோட இந்த பௌதிக்கு முடிச்சிடலாம். ஒரு கணவன் மனைவி, அவங்க அப்பா அந்த வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிரசவம் நடக்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் திடீர்னு ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்னு தெரியல, கொடி சுத்தி இருக்கு உங்க குழந்தைக்கு, குழந்தை பெறல அந்த பிளசண்டல் பேரியர் குழந்தையோட கழுத்தை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, குழந்தை போனாலும் போயிட்டு போது, என்னுடைய மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது வாய்ப்பு இல்லை, உங்களுடைய மனைவி உயிருக்குமே ஆபத்து இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லும்போது, என்னைய மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி சூழல் வரும்னு நினைக்கல. இது ஆக்சுவலா உத்தரப்பிரதேசத்துல
ஒரு வீட்டில் நடந்த உண்மை சம்பவம் இது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்திருக்கும், வெளியில அனுபவம் சொல்லாம இருப்போம். அப்பா அவங்க அப்பாவுக்கு அந்த மகன் ஃபோன் பண்றாரு, அப்பா உங்க மருமகள் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, குழந்தை பிறக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்டுல ஒரு பசு வளர்க்குறாங்க கொல்லப்புறத்துல. அந்த பசு பேரு நந்தினி அப்படின்னு ஒரு பசு. இவர் என்ன பண்றாரு, போனை வச்சுட்டு போய் அந்த நந்தினிட்ட போய், நந்தினி உன்னை சேவிச்சதுக்கு எனக்கு இதுதான் விஷயமா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கொஞ்ச நேரத்துல நல்ல பிரசவம் நடந்துருது, 2 பேரும் நல்லா இருக்காங்க. டாக்டர் வந்து இட் இஸ் எ மிரக்கிள், எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. உடனே இந்த விஷயத்த பழையபடி அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றாரு, போன் பண்றாரு. அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்றாங்க, 2 பேருமே நல்லா இருக்காங்க, நலமா இருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த விஷயத்தை கேட்டோன்னே இது யார் மூலமா நடந்ததுன்னு தெரிஞ்சு அவர் போன் அப்படியே வச்சுட்டு அந்த மாட்டு தொழுவத்துக்கு போயிடுறாரு. போய் பார்த்தா அந்த பசு இறந்து கிடக்கு, அந்த நந்தினி பசு இறந்து கிடக்கு. அந்த பசு 8 மாத சினை தன்னை வைத்து அந்த அம்மாவை காப்பாத்திருக்கு, தன்னுடைய கன்றை வைத்து அந்த குழந்தையை காப்பாத்திருக்கு. இது மாதிரி உங்களுக்குள்ளேயே சில அனுபவங்கள் நிறைய இருக்கும், நம்ம வெளியில ஷேர் பண்ணாதனால. ஏன்னா உலகத்திலேயே பாவத்தை போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா பசுவுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் பசு நாராயணி வடிவமாகவும் அந்த பசு பெற்ற குழந்தை சிவனின் வாகனமாகவும் இருக்கு. நல்ல சப்ஜெக்ட் யோசிச்சு பார்க்கணும். காரணம் இல்லாம 2 பேரும் வாகனம் தெளிவா என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. நாராயணன் யாரோட அதிகமா புலங்குவாரு, பசுவோட புலங்கி இருப்பாரு. சிவனுடைய வாகனம் என்ன, அந்த பசுவினுடைய காளை கன்று, ரிஷபம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரோட்ல போற நந்தியை விட்டுருவோம், சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிலையை போய் கடுமையா கூப்பிட்டு இருப்போம். உயிரோட நம்மளை சுத்தி இருக்கு, அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணல, நமக்கு தெரியல, அதோட அருமை தெரியல. இங்கு 24 மணி நேரமும் மாட்டுக்கறி கிடைக்கும், அவை மேல நமக்கு கோபம் வராது. நெய்ய தின்னா நல்லதுன்னு சொல்றீங்க, பாலை தின்னா நல்லதுன்னு சொல்றீங்க, மோர் குடிச்சா நல்லதுன்னு சொல்றீங்க, சாணி நல்லதுன்னு சொல்றீங்க, கோமியம் நல்லதுன்னு சொல்றீங்க. இதை எதுக்கு தனித்தனியா திங்கணும், நாங்க மாட்டையே மொத்தமா திங்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆனா ஹிந்துக்கு எந்த கோபமும் ரோசமும் வரவில்லை. கோயில்ல கும்பிடுவோம், ஆனா வெளியில அதை அறுத்தா எங்களுக்கு எந்த ரோசமும் வராது. கோயில் இருந்தா சாமி கும்பிடுவோம், இடிச்சுட்டா நாங்க கிட்டத்துல எல்லாம் போக மாட்டோம், இருந்தா கும்பிடுறவங்க ஹிந்து. அப்படித்தானே சப்ஜெக்ட். போன வாரம் இங்க ஒரு அற்புதமான கோயில் இருந்துச்சு, நேத்துட்டே வந்து ஜேசிபி இடிச்சிட்டு போயிருச்சு, நாங்க போய் கும்பிட முடியல. எத்தனை பேர் ஜேசிபிக்கு முன்னாடி போய் படுத்திருப்போம்? அப்படிலாம் பண்ண மாட்டோம் நம்ம, ஏன்னா சாதாரண ஹிந்து நம்ம. அப்படி சூழல் தான் இன்னைக்கு பெரிய பிரம்மாண்டமான பொக்கிசமான விஷயங்களை மறந்து டாஸ்மாக்ல தண்ணி அடிக்காமையே போதையில் என்ன பண்றோம். போதை டாஸ்மாக்னால மட்டும் வரல, சில விஷயங்களை மறந்துட்டா அதுக்கு பேர் என்னது, போதையில் இருப்பதற்கு சமம். ஹிந்து சமுதாயம் போதையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ற போதை என்னன்னா, இந்த HF-ஓட ஜெர்சியோட பால் என்ன பண்ணுது, நம்மளை தொடர்ச்சியாக போதையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க பசுவை வணங்கும் போது பிருஷ்ட பாகத்துலதான் பசுவை வணங்கணும். முன்னாடி முகத்திலையும் வாயிலையும் பசுவில குடியிருக்கிறது கலி தேவதை. பசுவை எந்த பக்கம் வணங்கணும், பின்புறம் தொட்டு என்ன பண்ணணும், வணங்கணும். அந்த நேரத்துல கோபியமோ சாணமோ போட்டா நல்ல சகுனம். அந்த நேரத்துல கன்று பால் குடிச்சுக்கிட்டு இருந்தா மிகப்பெரிய சகுனம். இப்படி ஒரு வாய்ப்பு எல்லா காலகட்டங்களில எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால இந்த ஏற்பாடை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயா கோசாலைக்கு நம்ம அனைவரும் நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரியோளி மின்சாரம் அன்பளிப்பு, சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது, அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது, அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர்,
ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும் 9894787369 9944977369.